ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவணபவன் ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, அது ஏன்னு எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டுமே. இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக அதை வதக்கிடுங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறுமையாக இதை வறுத்தெடுக்கணும். இது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஒருவேளை இது லைட்டாக கருகிடுச்சு அப்படின்னாலும் தக்காளி சட்னியோட அந்த டேஸ்ட்டே போயிடும். அதனால லைட்டாக இந்த மாதிரி ஆன பக்குவத்திலேயே நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுட்டு அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதை நம்ம சேர்க்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி முடித்ததும் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நார்மலான சைஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை 2ஆ கிள்ளி இதில் போடுறேன் நான். இப்படி நம்ம ஒவ்வொன்றா தான் இந்த தக்காளி சட்னிக்கு சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே அதுக்கப்புறம் நான் 3 பல்லு பூண்டையும் இதில் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரியோ லைட்டாக கீழே கருகி மேலே கருகாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா மற்றபடி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நம்ம சும்மா அப்படியே விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நம்ம பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பொன்னிறமானதுமே 2 தக்காளி பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி இந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வெங்காயத்தை அதிகமாக எடுத்து தக்காளியை கம்மியாக எடுத்தால் அது வேற டேஸ்ட் வந்துடும். ஆனால் அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். வெங்காயம் 2 எடுத்தீங்க அப்படின்னா தக்காளியும் 2 எடுத்துக்கணும். ரெண்டுமே மீடியம் சைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா நல்லா எல்லோவாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்க்கவே. அதனால நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன். இந்த தோல் லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியும் பார்த்தீங்களா இந்த தக்காளியில், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பருப்பு ஐட்டம்லாம் அடிப்பிடிக்காது. அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே மூடி கூட வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு அது சுருங்கி வர அளவுக்கு மூடி கூட வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 வதக்கி விடுங்க. இந்த பெருங்காய பொடி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகும். அதுக்காக தான் நான் பெருங்காய பொடி சேர்க்குறேன். இந்த பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். நல்லா தோல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வெடிச்சதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு மிளகா வத்தல் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச சட்னி ரெடி. இப்போ இதில் நம்ம தாளிச்சதையும் ஊற்றியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.